Hello everyone. Yeah, I'm Sridhar. Right. நம்ம ஃப்ளட்டரை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட எடிட்டர் வந்து விஷுவல் ஸ்டுடியோ. நார்மலி இதில் தான் யூஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் இது ஓப்பன் பண்ணால் இப்படி தான் ஃபஸ்ட் பேஜ் வரும். ஃப்ரண்ட் பேஜ், வெல்கம் பேஜ், சாரி. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு நியூ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ணுறீங்க, நான் யூஸ் பண்ணுறது மேக்கு. ஸோ எதுவாக இருந்தாலும் ஓகே, Ctrl+Shift+P, தட் இஸ் த கமெண்ட் பேலட் வரும். இதில் மேக்னா அந்த விண்டோஸ் பட்டன் இருக்கு இல்லைங்களா, அந்த சாரி இந்த ஃப்ளவர் பட்டன், அது ஷிஃப்ட் பி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ அதில் ஃப்ளட்டர் நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே, நியூ அப்படின்னு பண்ணிங்கனாலே ஃப்ளட்டர் நியூ ப்ராஜெக்ட் டேரக்ட் வரும். நீங்கள் ஃப்ளட்டர் சூஸ் பண்ணணும். இதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன், ஃப்ளட்டர் இஸ் த எஸ்டிகே, தட் இஸ் ஓப்பன் நியூ எஸ்டிகே ஃபார் மொபைலில். அண்ட் நம்ம அதில் பண்ணுற லாங்குவேஜ் டாட். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் டீட்டெயில்டாக பார்த்துக்கலாம். இது ஓகே. இப்போ நம்மளுக்கு தேவை அப்ளிகேஷன்ஸா. ஸோ இது எம்டி அப்ளிகேஷனாக செலக்ட் பண்ணிக்கலாம். அதில் ஒன்றும் இருக்காது. அப்ளிகேஷன்னா இந்த வாட் இஸ் தட், இது ஓப்பன் பண்ணோடனே தெரியும். ஒரு டீட்டெயில்ஸ், ஒரு ஸ்கிப் பட்டனை, ஃப்ளோட் பட்டனை கிளிக் பண்ணி 1 2 3 மாறும் அந்த ஈவெண்ட்ஸ், அது எல்லாமே வந்துடும். ஸோ அப்ளிகேஷன் கிளிக் பண்ணிவிட்டு, ஸோ நம்ம எங்கே வைக்க போகிறோம். ஸோ இப்போதைக்கு டெஸ்க்டாப் வச்சுருவோம். டெஸ்க்டாப்பில் ஸோ select a folder. Okay, new folder, my flutter projects அப்படின்னு கிரியேட் பண்ணிவிட்டு கிரியேட் பண்ணிடுறேன். இதில் வந்து இதில் என்ன கிரியேட் பண்ணுறது, ஓகே, லொக்கேஷன், getting location அப்படின்னு சும்மா போயிடுச்சு. ரைட். flutter project name should be all lowercase underscore to separate password, sorry. So getting triple, ரொம்ப தப்பு சாரி, getting location, ஓகே, இன்டர். இப்போ எனக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகேங்களா? கெட்டிங் லொக்கேஷன்ஸில் எனக்கு இப்போ பேஜ் வந்துச்சு, க்ரியேட் ஆகிருக்கு. எதுவும் பண்ண வேணாம், அது ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் டைம் எடுத்து எல்லாம் லோட் ஆகிட்டுருக்கோம். டிபெண்டன்சிஸ் எல்லாம். ஸோ இது ஃபைன், ரைட், வந்துச்சுங்களா? இப்போ உங்களுக்கு தெரியும் எதுக்கு நம்ம பேட்டரி யூஸ் பண்ணணும். பேட்டரி இஸ் த கிராஸ் பிளாட்ஃபார்ம் மொபைல் டிவைசஸ். மெயினாக ஆப் டெவலப்மெண்ட்டுக்கு, ஆண்ட்ராய்டு அண்ட் iOS, ஈவன் வெப், இது கூட நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் நம்ம அதுக்கு போகிறோம். ஒன் கோட் பேஸ், ரன் இன் மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸ், அவ்வளோதான். கிரியேட் த ப்ராஜெக்ட் இன் மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸ். சரி, இப்போ இதில் மெயின் திங் நமக்கு என்னென்னா இந்த லிப் ஃபோல்டர் தாங்க. இது ஆண்ட்ராய்ட் ஃபோல்டர்ஸ், அது நான் தேவையான ஃபைல்ஸ் வந்துடும். அதே மாதிரி iOS ஃபைல்ஸ் வந்துடும். ஸோ அதே மாதிரி வெப்புக்கு, விண்டோஸ், வெப்புக்கு வெப். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், லேட்டராக நம்ம பார்த்துக்கலாம். மேக்ஸ், லினக்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ பெட்டராக இருக்கும். இதுதான் லிப்பில் இந்த மெயின் டாட் ஃபைல் தான் நமக்கு மெயின் ஃபைல். இதுலேருந்து தான் நம்ம ஆப் ரன் ஆகும். ஸோ இதுதான் மெயின். ஹோம் பேஜ் ஸ்டேட்டில் இது வந்து ஒரு மெத்தட் யூஸ் பண்ணியிருக்காங்க, கவுண்டர்ஸ். இந்த ஓவர்ரைடு, இந்த பில்டு கான்டெக்ஸ்டில் இதுதான் யூஐ. இந்த ஸ்காஃபோல்டில் தான் யூஐ இது வந்து பேரு. ஸோ இது எல்லாத்தையும் நான் எடுத்துடுறோம். ரொம்ப ப்ளா 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 ப்ளான்னு கொடுத்துருப்பாங்க. அது நீங்கள் உட்காந்து பொறுமையாக படித்து தெரிஞ்சுக்கங்க, புரிஞ்சுக்கிங்க. ஏன்னா அதுக்காக கொடுக்குறது டைட்டில். ஏன் இதெல்லாம் நான் எடுக்கிறேன்னா, ஃபஸ்ட்டு இவ்வளோ இதை கொடுக்குறது உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் அப்படி சொல்கிறது கொஞ்சம் மலைப்பாக தெரியும். ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் இன்னும் இல்லை, கண்ட்ரோலர்ஸ் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக வந்துடலாம், சேவ் பண்ணால். ரைட். அப்போ இந்த ஸ்காஃபோல்டில் ஆப் பார்க்குள்ள ஆப் மெயினாக 3 தாங்க. ஆப் பாரு, பாடி, இது ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன். அதனால ஃபூட்ரு வேணால் ஃபூட்ரு வச்சுக்கலாம். அது பாட்டம் ஆப் பார்னு கீழே வரும். இதுதான் நம்ம பாடி ஸ்ட்ரக்சர். இது ஆப் பார்னா மேலே இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு புரியுதா? இதுதான். இப்போ நான் என்ன பண்ணுறேன், லெட் மீ, ஓகே, அப்படியே இருக்கட்டும். இதை ஓப்பன் பண்ணி இருக்கட்டும். இப்போ நம்ம ரன் பண்ணோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஏன்னா இது ஆல்ரெடி கோடு இருக்குது. ஸோ சென்டரில் இது பண்ணியிருக்காங்க, எல்லாம் கோடு இருக்குது. ஓகே,
கோடோட உங்களுக்கு பார்த்தா தான் ச்சே அவுட்புட்டோட பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஸோ நாம் இப்போ ரன் பண்ண போகிறோம். இது எப்படி ரன் பண்ணுறது? யா ஐ திங்க் தப்பு பண்ணுறேன் நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க. ஆ இங்கே பட் நமக்கு இங்கே நோ டிவைஸ்னு இருக்குல்ல, டிவைஸ் எதாவது ஆட் பண்ணோம்ல. ஓகே, நம்ம ஏதாவது சிமுலேட்டர் ஆட் பண்ண விடுமா? இப்போதைக்கு ஸ்டார்ட் iOS சிமுலேட்டர் ஆட் பண்ணி விட்டுலாம். ஓகே, ஐஃபோன் வந்துடும். ஸோ இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். நான் லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். சிமுலேட்டர் மட்டும் தான் ஆன் பண்ணியிருக்கோம், ஏன்னா நம்ம ரன் பண்ணல. சரி, நம்ம ரன் பண்ணுறது ரெண்டு விதமாக பண்ணலாம். ஒன்று இப்படி போயிட்டு ஸ்டார்ட் டீபக் அப்படி கொடுத்தீங்கன்னா ரன் ஆகிடும். இப்போ ரன் பண்ணிவிடுவாங்க. நம்ம எமுலேட்டர் மட்டும் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சிமுலேட்டர் சாரி, இன்னும் ரன் பண்ணல, அதனால தான் டைம் எடுத்துகிட்டு எல்லாம் உடனே ரன் ஆகிருக்கும். பாருங்கலாம் லான்ச்சிங் அந்த மெயின் டாட் ஃபைல் தான் லான்ச் ஆகும். டைப் பண்ணி இன் டீபக் மோடில் ரன் ஆகுது. நான் எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு ரன் பண்ணும்போது டிபக் மோடு தான். நம்ம ஏபிகே எடுக்கும்போதும் சரி, இது ஐஃபோனில் நம்ம ஐபிஏ பாஸ் பண்ணும்போது ஐபிஏ ஸ்ட்ரைட்டாகவே நம்ம இங்கேருந்து ஆர்கியூ பண்ணி பாஸ் பண்ணலாம். எக்ஸ்பர்ட்டை ஓப்பன் பண்ணி அதெல்லாம் டெஸ்ட் ரைட்டில் போட்டுடலாம். அதுவும் ப்ராப்ளம் எல்லாமே அதெல்லாம் ரிலீஸ் மோடில் போகும். ஸோ அதனால் வி நாட் வரி. இப்போதைக்கு நமக்கு ரன் ஆகிறது எல்லாமே டீபக் மோடில் ரன் ஆகும். அந்த இடத்துல நம்ம ப்ராஜெக்ட் வந்துட்டு இப்போ ப்ராஜெக்ட் ஓப்பன் ஆகுது பாருங்க. ரைட், இங்கே என்ன சொல்கிறாங்க? தட் வாஸ் அடிஷ்னல் டீபக்கிங் தட் வாஸ் இன்க்ளூடிங் விஜெட் இன்ஸ்பெக்டர் ப்ரைவேட். ஆனால் பார்த்துக்கலாம். ஓகே, சிம்பிள். இப்போ இதை வச்சு நான் உங்களுக்கு சிம்பிளாக உங்களுக்கு சொன்னேன்னா ஈஸியாக புரியும். இதை கொஞ்சம் கீழே இறக்கிக்கிறேன். இங்கே வரேன். இங்கே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்னா இது இப்போ இதுதான் ரன் ஆப்பு. இது வந்து ஆப்பை வந்து இந்த சாரி மை ஆப்பை வந்து மெட்டீரியல் தீமில் ரன் பண்ணுறாங்க. எஸ் மெட்டீரியல் ஆப்பில் வச்சு ரன் பண்ணுறாங்க. அதில் மை ஹோம் பேஜ் கிளாஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மை ஹோம் பேஜ் கிளாஸ் வந்து ஸ்டேட்ஃபுல் விஜெட்டில் வச்சு நான் பண்ணியிருக்கோம். இதில் இதுதான் வந்து யூஐ. இதில் ஆப் பாரில் பேக்ரவுண்ட் கலர் ஸ்கீம் ஆஃப் இன்வெர்ஸ் ப்ரைமரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த தீமுக்கு இன்வெர்ஸ் ஆகும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு பேக்ரவுண்ட் இந்த இதை அப்படியே நீங்கள் எடுத்துட்டு கலர்ஸ் டாட் எடுத்தோடனே ஃபஸ்ட்டு கலர் சும்மா செக் பண்ணி பார்ப்போம். ஆம்பர்னு வருதுன்னு வச்சுங்களேன். இதை நீங்கள் போட்டுட்டு இதை நீங்கள் சேவ் பண்ணால் மட்டும் போதும். கண்ட்ரோல் எஸ் கொடுத்தீங்கன்னா போதும், மாறிடுச்சா ஆம்பர் கலர். அவ்வளோதான், இதுதான் டைட்டில். டைட்டில் விஜெட் டாட் டெக்ஸ்ட் டைட்டில் எங்கேருந்து வந்ததுன்னா, இந்த ஒரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸுக்கு அனுப்புகிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ அதாவது இது இது வந்து மெயின் கிளாஸ். ஓகேங்களா, இதுதான் மெயின் கிளாஸ். ஆக்சுவலாக டோட்டல் ப்ராஜெக்ட்டுக்கே இது மெயின் கிளாஸ் மை ஆப்புங்கிறது. மை ஆப்புக்குள்ளே தான் நம்ம இந்த கிளாஸ் எல்லாம் கால் பண்ணுறோம். ஸோ இந்த ஹோம் பேஜுக்கு மை ஆப் தான் மெயின் பேரண்ட் கிளாஸு. ஸோ அந்த பேரண்ட் கிளாஸில் இவங்க வந்து டைட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டைட்டில் என்ன கொடுத்துருக்காங்க? ஃப்ளட்டர் ஹோம் பேஜ். அந்த டைட்டில் இங்கே கால் பண்ணும்போது விட்ஜெட் டாட் யூஸ் பண்ணால் வந்துடும் நமக்கு. ஸோ அதை நம்ம ஒன்ஸ் நீங்கள் பாஸ் பண்ணும்போது நான் ஃபர்தர் இதில் சொன்னால் உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? ஃப்ளோட்டிங் எக்ஸ்பிரஷனில் ஆன் ஃபர்ஸ்ட் இன்க்ரிமெண்ட் கண்ட்ரோலில் ஒரு மெத்தட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மெத்தட் எங்கன்னா இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த செட் ஸ்டேட்டுங்கிறது தான் என்னென்னா திஸ் கால் டு செட் ஸ்டேட். இந்த செட் ஸ்டேட்டுங்கிறது நம்ம ஒரு ஒரு ப்ரெஸ் பண்ணால் ஒரு விஷயம் மாறணும். இப்போ அதாவது ஒரு இதில் ரெஃப்ளெக்ட் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து டெக்ஸ்ட், இது வந்து டெக்ஸ்ட் இல்லைங்களா, இது ஜீரோன்னு இங்கே இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இவங்க இங்கே ப்ளஸ் கொடுத்தா இங்கே ஒன்றுன்னு மாறுது இல்லைங்களா. ஸோ இங்கே நான் ப்ளஸ் கொடுத்து நான் மேனிப்புலேட் பண்ணிவிடுவேன். எனக்கு இந்த வேல்யூ வச்சு இது +1 போடு. ஆனால் அந்த 1 போட்ட பிறகு எனக்கு இங்கே நடக்கணும் இல்லையா. ஸோ அதுக்கு தான் இந்த செட் ஸ்டேட். திஸ் கால் இஸ் டு செட் ஸ்டேட் at the flutter framework that something has changed in state. இது வந்து ஃப்ளட்டர் ஃப்ரேம்ஒர்க்கு சொல்லும், இது மாதிரி ஏதோ ஒரு சேஞ்ச் இருக்குது, நீ அதை பண்ணு அப்படின்னு சொல்லும். ஸோ விச் காஸ் டு ரிட்டர்ன் த பில்ட் மெத்தட் பிலோ ஸோ தட் இட் டிஸ்பிளே கேன். அதனால இது ரெஃப்ளெக்ட் ஆகுது. சரிங்களா, ரொம்பலாம் ப்ளாப்லாம் நான் ரொம்பலாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அவ்வளோதான் தூக்கிறேங்க. ஓகே, பட் படித்து புரிஞ்சிக்கிறது நல்லது. என்ன மாதிரியே டக்கு டக்குன்னு டெலிட் பண்ணாதீங்க.
நான் ஃபஸ்ட்டு படித்து புரிஞ்சு நானாக படுத்துக்கிட்ட பிறகு தான் உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? ஓகே. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, கவுண்டர்னு ஒரு வேரியபிள் வந்து இனிஷியலைஸ் பண்ணியிருக்காங்க, இன்டிஜர் அனதர் கவுண்டர் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? இது கவுண்டர் ப்ளஸ் ப்ளஸ். இங்கே ஒரு மெத்தட் எழுதி அதில் செட் ஸ்டேட் கவுண்டர் ப்ளஸ் ப்ளஸ். இந்த இடத்துல நான் வந்து ஆன் ப்ரெஸ்ஸில் இன்க்ரிமெண்ட் ஒவ்வொரு தடையும் இந்த மெத்தடை நான் கால் பண்ணுறப்ப எனக்கு இங்கே என்ன ஆகும்னா, கவுண்டர் ப்ளஸ் செட் ஸ்டேட்டுக்குள்ளே கவுண்டர் ப்ளஸ் ப்ளஸ் ஆகும். கவுண்டர் 1 ஆகிட்டு அதை செட் ஸ்டேட் பண்ணும்போது ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ ஏற்கனவே 1 இருக்கு இல்லையா, அப்போ திரும்ப இது பண்ணால் என்ன 2. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா, இதை அப்படியே 3 கன்வெர்ட் பண்ணுறேன். கண்ட்ரோல் ப்ளஸ் 3 எப்படி போடுறேன், இங்கே சேவ் பண்ணிடுறேன். இங்கே சேவ் பண்ணிவிட்டு இப்போ ஏற்கனவே 3 இருக்குல்ல, இப்போ நான் பண்ணால் 6 வரணும். அப்புறே ஐம் வெரி சாரி படி, வெரி சாரி. ஸோ என்ன பண்ணால் again counter equal to, ஏன்னா சாரி கண்ட்ரோல், ஏன்னா இன்க்ரிமெண்ட் தான் ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் பண்ணி ஒரே வேரியபிளில் பண்ணலாம். இது வந்து கவுண்டர் ப்ளஸ் 3 பண்ணி இதில் கவுண்டரில் ஆட் பண்ணணும், அப்போ தான் ரெஃப்ளெக்ட் ஆகும். இப்போ கண்ட்ரோல் வச்சு கொடுக்குறேன். இப்போ ப்ளஸ் கொடுக்குறேன். ஆயிடுச்சா? 9. தட்ஸ் இட். இப்போ புரிஞ்சுதுங்களா? இது வந்து பாடி. இப்போ இது வந்து ஆப்பர், இது பாடி, இது வந்து சென்டர், இது காலம் அப்படின்பாங்க. இதெல்லாம் அப்புறம் ஒன்று ஒன்றா பண்ணலாம். காலம்லாம் என்ன ரொம்ப ஈஸிங்க, ஆனால் இதெல்லாம் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. 1 பை 1 என்னடா இப்படி வெர்டிக்கல் கீழே இப்படி எழுதி வச்சிருக்காங்களே, டெக்ஸ்ட் இங்கே எழுதி வச்சிருக்காங்க. ஐம் வெரி சாரி, இருங்க உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இப்படி வச்சுக்கலாம். டெக்ஸ்ட் இங்கே எழுதி வச்சிருக்காங்க. யூ ஹவ் ப்ரெஸ் த பட்டன் திஸ் மெனி டைம்ஸ். பாருங்க, சும்மா எஸ்ன்னு போடுறோம். கண்ட்ரோல் எஸ் கொடுத்தா இங்கே வந்துச்சா, சிம்பிள். இன்னொரு இதில் மெயின் பெனிஃபிட் என்னென்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து நம்ம சிமுலேட்டரோ சரி, நம்மளோட ஆண்ட்ராய்டு மொபைலோ சரி, ஐஓஎஸ் மொபைலோ ரன் பண்ணுறது ஃபஸ்ட்டு டைம் ஆகும். அதுக்கு பிறகு நம்ம பார்த்திங்கன்னா அப்படியே சும்மா அப்படியே ரன் பண்ணி நம்ம வெப்பில் பண்ண அப்படியே கண்ட்ரோல் ரெஃப்ரெஷ் பண்ண ஆகுதில்ல, இந்த மாதிரி ரெஃப்ரெஷ் ஆகும். ஸோ இந்த பட்டனை இந்த இடத்துல வந்து ஏதோ ஒன்று பண்ணுங்கள், ஏதோ ஒன்று பண்ணி கண்ட்ரோலர் கொடுத்தீங்கன்னா அங்கே ரெஃப்ரெக்ட் ஆகிடும். ஸோ டக்குன்னு ரெஃப்ரெஷ் பண்ணலாம், ரன் பண்ணலாம். இது வந்து ஹார்ட் ரேட் லோடும்பாங்க. ஓகேங்களா? ரீஸ்டார்ட்டும் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இதில் நம்ம பார்க்க வேண்டியது, ஓகே இன்ட்ரோடக்ஷன் பார்த்தாச்சுல. நம்ம இதில் பார்க்க வேண்டியது லொக்கேஷன் எடுக்க போகிறோம். இந்த ஃப்ளட்டர் டெமோ ஹோம் பேஜ் இருக்கு இல்லைங்களா, இந்த ஃப்ளட்டர் டெமோ ஹோம் பேஜை எடுத்துகிட்டு இதில் நம்மளோட லொக்கேஷனை இங்கே வர வைக்கணும். சிம்பிள். ஓகேங்களா? ஓகே.